சச்சின் டெண்டுல்கர் தங்களுக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோம் இருக்கிறதா இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. ஸ்கூல்ல தப்பு பண்ணா இம்போசிஷன் எழுதியிருக்கோம். அது என்ன இம்போஸ்டர் சிண்ட்ரோம்? சச்சின் சார் அதை எப்படி ஓவர் கம் பண்ணாரு அதை பத்தி இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1989ல நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல சச்சின் சார் விளையாட போகும்போது அவருக்கு ஏற்பட்ட ஒரு செல்ஃப் டவுட்னால 15 ரன்ல அவுட் ஆகி பெவிலியன் வந்தாரு. கண் கலங்கியபடி கண்ணாடியை பார்த்து நான் இந்த வாய்ப்பிற்கு தகுதியானவனா அப்படின்னு செல்ஃப் டவுட்டோட தன்னைத்தானே திட்டிக்கிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இது சிந்தனையின் சிறு சிறு மாற்றங்களாலும் புரிதல்கள் மூலமாகவும் இது மன அழுத்தமாக மாறாமல் தடுக்க முடியும். அடுத்த மேட்ச்ல சச்சின் சாரோட சிந்தனை எப்படி இருந்ததுன்னா, ½ an hour ஆவது கிரவுண்ட்ல இருக்கணும், ஸ்கோர் போர்டை பத்தி கவலைப்பட போறதில்ல. இந்த சிந்தனை மாற்றத்தால 59 ரன்கள் அன்னைக்கு அடிக்க முடிஞ்சதுன்னு 1 hour கிரவுண்ட்ல ஸ்டே பண்ண முடிஞ்சதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. முடியுமா அப்படின்றத விட முடியும் அப்படின்ற வார்த்தை பலமானது. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ்.